அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் ராணுவம் மத்திய கிழக்கில் எரிசக்தி உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்துவதனால் வளைகுடா வலயத்தில் மசகு எண்ணெய் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் உலகின் முக்கிய எரிபொருள் விநியோக கடல் மார்க்கமான ஹோர்முஸ் ஜலசந்தியை மறித்ததனால் உலகில் மசகு எண்ணெய் விநியோகம் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இது உலகம் முழுவதும் பாரிய பிரச்சனைகளை தோற்றுவித்துள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் உலக சந்தையில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை $112 அதிகரித்துள்ளது. WTI மசகு எண்ணெயின் விலை $98 எட்டியுள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையிலான சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து உலக எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பிலான சந்தேகம் மேலும் அதிகரித்துள்ளது. ஹாங்காங், நெதர்லாந்து மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் எரிபொருளின் விலை உச்சத்தை அடைந்துள்ளது. எவ்வாறெனினும் வெனிசுலா, ஈரான் மற்றும் லிபியா போன்ற எரிபொருள் உற்பத்தி இடம்பெறும் நாடுகளில் தொடர்ந்தும் குறைந்த விலையிலேயே எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து இந்தோனேஷியா, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் வாழ்க்கை செலவும் அதிகரித்துள்ள நிலையில் மக்களின் எதிர்ப்பலைகள் கிளம்பும் அபாயமும் உருவாகியுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பினால் அமெரிக்காவின் பொருளாதார பின்னடைவை நோக்கி செல்வதற்கான அபாயமும் உள்ளதென மூடிஸ் ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எரிசக்தி செலவினம் அதிகரித்துள்ளதனால் அதனை கட்டுப்படுத்த ஐரோப்பா மத்திய வங்கிகளுக்கு வட்டி வீதத்தை உயர்மட்டத்தில் பேண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. 30 வருடங்களின் பின்னர் முதன்முறையாக எரிபொருளுக்கான விலை கட்டுப்பாட்டை தென்கொரியா அறிவித்துள்ளது. எரிபொருள் இறக்குமதியில் 170% மத்திய கிழக்கிலிருந்து நம்பியிருக்கும் தென்கொரியா தற்போதைய யுத்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த நாட்டு மக்களுக்கு 200 நாட்களுக்கு பயன்பாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு இருப்பினும் எரிபொருள் இறக்குமதி கட்டுப்பாடு மற்றும் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளமையினால் உயர்ந்தபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஜனாதிபதி லீ ஜே மியூங் தெரிவித்துள்ளார். பிலிப்பீன்ஸும் பிரச்சினையை முகாமித்துவம் செய்ய பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. அரச காரியாலயங்களில் செயல்பாடு 4 நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஜப்பானும் 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக எரிபொருள் விலையை 125% அதிகரித்துள்ளது. மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை தவிர்ப்பதற்கு அந்த நாட்டில் உள்ள எரிபொருள் கையிருப்பை விடுவிக்க தயாராகுமாறு பிரதமர் சனே டகாஷி ஆலோசனை வழங்கியுள்ளார். பங்களாதேஷில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பை அடுத்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அமைதியற்ற சூழலை கட்டுப்படுத்தவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் காணப்படும் நீண்ட வரிசையை தடுக்கும் வகையிலும் கூப்பன் முறையில் எரிபொருள் வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. பங்களாதேஷில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பை அடுத்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அமைதியற்ற சூழலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மின் செலவினங்களை கவனத்தில் கொண்டு அரச மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு பங்களாதேஷ் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிப்பை கவனத்தில் கொண்டு 3 நாட்களில் வியட்நாம் 2 முறை எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. வியட்நாமில் தொழில்துறை மற்றும் வர்த்தக அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு 1 வார காலத்துக்கு அமலாகும் வகையில் எரிபொருள் விலை திருத்தத்தை அறிவித்துள்ளது. அதற்கமைய வியட்நாமில் எரிபொருள் விலை 122% அதிகரித்துள்ளது. ஹெனாய் போன்ற நகரங்களில் எரிபொருள் விநியோகம் குறிப்பிடத்தக்க அளவு ஸ்தம்பிதமடைந்துள்ளது. நிலைமையை கவனித்துக் கொண்டு தமது ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணிபுரிய செய்யும் நடைமுறையை அறிமுகப்படுத்துமாறு அந்த நாட்டு வர்த்தக அமைச்சு சகல உள்ளூர் வர்த்தகர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது. விலையை கட்டுப்படுத்த சர்வதேச எரிசக்தி முகவர் ஆண்மை நிலையம் தனது அவசர கையிருப்பான 400 மில்லியன் பேரல் எரிபொருளை சந்தைக்கு விநியோகிக்க தீர்மானித்துள்ளது. இந்த எரிபொருள் தொகை மார்ச் இறுதியில் ஆசியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா ஆகிய இடங்களுக்கு செல்லும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. லெத்ரினியல் வாகன பயன்பாடு அதிகரித்துள்ளதனால் 2030ஆம் ஆண்டுக்கு முன்னர் உலக எரிபொருள் கேள்வி அதன் உயர்மட்டத்துக்கு வருகை தந்து பின்னர் கட்டங்கட்டமாக வீழ்ச்சி காணும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். உலகில் பிரதான பொருளாதார வல்லரசு நாடுகள் இந்த நிலைமைக்கு மத்தியில் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள் குறித்து நீண்ட காலமாக செயல் திட்டங்களை முன்னெடுப்பதற்கான கவனத்தை செலுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன.